மித்ரா vlogs. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாருமே நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா அல்வா. ஸோ அந்த அல்வா பேர் அக்கா சொல்லுவாங்க. அக்கா சொல்லுங்க. திருவையாறு அசோகா அல்வா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது பார்த்தீங்கன்னா ரொம்ப டேஸ்டான ஹெல்த்தி. சரி வாங்க இது எப்படி பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், திருவையாறு அசோகா அல்வா பண்ணுறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாம். அம்மா சொல்லுங்க. இந்த டம்ளரால் 3/4 டம்ளர் பைத்தம்பருப்பு எடுத்து வறுத்து ஊற வச்சிருக்கேன் 1/2 hour. இதே டம்ளரால் 1/2 டம்ளர் கோதுமை மாவு எடுத்துட்டு இருக்கேன். இதே டம்ளரால் 2 டம்ளர் சர்க்கரை எடுத்துட்டு இருக்கேன். சொல்லுங்கம்மா. அடுத்தது 1 கப் நெய் எடுத்துட்டு இருக்கேன். கொஞ்சம் முந்திரி, வாசனைக்கு கொஞ்சம் ஏலக்காய் பொடி, கலர் கேசரி கலர் எடுத்துட்டு இருக்கேன்னா கலர் ஆப்ஷனல் தான். உங்களுக்கு வேணும்னா போட்டுக்கலாம், வேண்டாம்னாலும் வேண்டாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம அந்த அல்வா பண்ணுறதுக்கு அடுத்த ஸ்டெப்பு பார்த்துடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா பைத்தம் பருப்பு நம்ம வேக விட்டு எடுத்துக்க போகிறோம். ஸோ அதனால இப்போ குக்கரில் வச்சுருக்கோம். இப்போ நம்ம இதை 4 விசில் விட்டு வேக வச்சு எடுத்துடலாம். ஓகே கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா அந்த பைத்தம் பருப்பு நல்லா வெந்துருச்சு. இதை நல்லா மசியே கலந்து விட்டுக்கோங்க. பருப்பு நல்லா வெளில தெரியக்கூடாது. ஸோ அதனால நல்லா எவ்வளோ முடியுமோ அவ்வளோ அதுக்காக நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஸோ அப்போ உங்களுக்கு இப்போ சப்போஸ் உங்களுக்கு இந்த மாதிரி கொஞ்சம் நல்லா கரையலை அப்படிங்கன்னா மிக்சியில் ஒரு 2 சுற்று சுற்றி எடுத்துட்டிங்கன்னா நல்லா பேஸ்ட் மாதிரி ஆகிடும். ஸோ வாங்க நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு கடாயை எடுத்துருக்கோம். ஸோ அதில் கொஞ்சம் நம்ம நெய் விட்டுக்கலாம். அக்கா நீங்கள் சொல்லுங்க அக்கா. இப்போ 1.5 டேபிள் அந்த கரண்டியால் 1.5 கரண்டி போட்டுக்கோங்க நெய்யை. ஓகே, இப்போ நெய் நல்லா காஞ்சிடுச்சு. இப்போ 1/2 டம்ளர் அந்த கோதுமை மாவு எடுத்து வச்சுருந்தோம்ல அதை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த கோதுமை மாவு நல்லா நெய்யோட வாசனை வர வரைக்கும் நல்லா கிளறி விட்டுக்கோங்க. ஓகே கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா வாசனை வர ஆரம்பிச்சிச்சு. ஸோ இப்போ நம்ம நல்லா கலந்து விட்ட மசிச்சு வச்ச பைத்தம்பருப்பை ஆட் பண்ணுங்க. ஆட் பண்ண பிறகு கட்டி இல்லாத அளவுக்கு நல்லா கலரி விட்டுக்கோங்க. அது திக்காகும், அடி பிடிக்கும். ஸோ அதனால சிம் பண்ணிட்டு நல்லா கைவிடாமல் கலந்து விட்டுக்கிட்டே இருங்க. இப்போ நம்ம எடுத்து வச்சுக்கிற 2 டம்ளர் சர்க்கரையை ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நல்லா கைவிடாமல் நல்லா கலருங்க. எல்லாம் ஒன்றோட ஒன்று மிக்ஸ் ஆகட்டும். ஸோ பாருங்க எவ்வளோ கட்டியாக இருக்குது. ஸோ இதெல்லாம் நல்லா கரையிற அளவுக்கு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஸோ ஓகே கைஸ், பாருங்க கட்டி இல்லாமல் நல்லா கலந்து விட்டாச்சு. கேசரி பவுடர் உங்களுக்கு வேணும்னா கலர் வேணும்னா போட்டுக்கோங்க, இல்லைன்னா வேண்டாம். நான் எனக்கு வேணுங்கிறதுனால ஆட் பண்ணிக்கிறேன். கொஞ்சம் தண்ணியை கெட்டியாக கரைச்சி நல்லா இப்போ நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ மீதி இருக்கிற நெய்யும் ஆட் பண்ணுங்க. கொஞ்சம் கொஞ்சமா நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க. அது நல்லா சுருண்டு வர வரைக்கும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம விட்ட நெய்யெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த சைடில் ஓரமாலாது. ஸோ அவ்வளோதான். இப்போ பார்த்தீங்கன்னா அல்வா ரெடி ஆயிடுச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அல்வா ரெடி ஆயிடுச்சு. ஸோ ஒரு ஃப்ளேவர் டேஸ்ட்காக நம்ம கொஞ்சம் ஏலக்காய் பொடியை ஆட் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட அல்வா ரெடி ஆயிடுச்சு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நெய்யில் வறுத்த முந்திரி பருப்பு போடலாம். ஸோ ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இப்போ நம்ம இதை கிளாஸ் பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா கிளாஸ் பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு. ஸோ எவ்வளோ பார்க்கறதுக்கே எவ்வளோ லுக்காக இருக்குது பார்த்தீங்களா? சாப்பிட்ணுன்னு தோணல. ஸோ மறக்காமல் இது பார்த்தீங்கன்னா 3 நாள் வரைக்கும் வச்சு கூட சாப்பிட்லாம் ஃப்ரெண்ட்ஸ். சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் நல்லாவே சாப்பிட்லாம். இது நல்ல ப்ரோட்டீன் ஃபுட்டு தான். ஸோ இது ரொம்ப நல்லா இருக்கும், பார்க்கவே டேஸ்ட்டாகவும் இருக்கும். ஸோ மறக்காமல் நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ அவ்வளோதான். ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி டெய்லியும் டிஃப்ரெண்டான ஏதாவது ரெசிபிஸ் வேணும்னா நம்ம மறக்காமல் நம்ம மித்ரா vlogs சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ இப்போ லாக்டவுன் பீரியட் வேறு, யாரும் வெளில வாங்கி சாப்பிட முடியாது. ஸோ நம்ம பார்த்திங்கன்னா வீட்டில் இருக்கிற பொருள் வச்சு டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு டேஸ்ட்டாக சாப்பிட்லாம். ஸோ
இனிமேல் பார்த்தீங்கன்னா டெய்லியும் விதவிதமான ரெசிபிஸ் கண்டிப்பாக சேனலில் வந்து அப்லோட் பண்ணியிருப்பேன் நான் வீடியோ. ஸோ நீங்களும் சாப்பிட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்கள். ஸோ லாக்டவுனில் ஜாலியாக இருங்க. ஸோ வெளில போகாதீங்க, எங்கேயும் போகாதீங்க. பி சேஃப், ஸ்டே ஹோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். அடுத்த வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன். எப்படி உங்களை நீரு டாட்டா பாய். அந்த பக்கத்தில் இருக்கிற சப்ஸ்கிரைபர் மட்டும் அந்த பண்ணி அமுத்தி விட்டிங்கன்னா, பெல் அமுத்திட்டேன்னா டங்குன்னு அமிச்சிங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் சும்மா டங்குன்னு வந்துடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், டாட்டா பாய்.